வணக்கம். யாழ் ஸ்ரீயின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளை துப்பாக்கிச் சூடு, பலியானவர்களின் எண்ணிக்கை 2ஆக உயர்வு. சமஷ்டி கோரிக்கை இனமத பேதமின்மை கோஷத்தால் மறைக்க முடியாது, ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தல். சுன்னாகத்தில் போதை மாத்திரைகள் கைப்பற்றல், இளைஞர் ஒருவர் கைது. சபாநாயகருக்கு எதிராக ஜெனீவாவில் முறையிட எதிர்க்கட்சி முடிவு. சர்வதேச இளைஞர் தினம், மன்னாரில் விழிப்புணர்வு நடைபயணம். சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை இல்லை, அமெரிக்க அதிபர் டிரம்ப். ஜூத சுற்றுலா பயணியை தாக்கியவருக்கு சுவிட்சர்லாந்தில் சிறை தண்டனை. கென்யாவில் செஸ்னா விமான விபத்து, 6 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு பொருளை சகஸ்புரவில் உள்ள சிறிசர உயன மைதானத்தில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் காயமடைந்த மற்றொரு இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலியானவர்களின் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் D56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி 5 இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் சுமார் 20 தொடக்கம் 25 ரவைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தாக்குதலுக்கு பிறகு குற்றவாளிகள் தப்பி சென்றதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 5 இளைஞர்களும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் களனியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்த நிலையில் மேலும் 2 இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மீதமுள்ள 3 இருவரின் நிலைகள் கவலைக்கிடமாக இருப்பதால் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி 2 போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாகவே இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனமத பேதமின்மை என்ற கோஷத்தின் பின்னால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகார பகிர்வுக்கான கோரிக்கையை மூடி மறைக்க முடியாதென வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. நிலையான அரசியல் தீர்வுக்கான 100 நாட்கள் செயல்முனைவின் 3ஆம் வருடத்தை முன்னிட்டு வவுனியா யாழ் வீதியில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் 1948க்கு பிந்தைய இலங்கையின் 75 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் இனத்துவ அரசியலே மேலோங்கி காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள், முஸ்லிம்கள், மலையக தமிழ் மக்கள் ஆகியோருக்கு அரசு அதிகாரத்தில் உரிய பங்கு வழங்கப்பட மாறாக மொழி ரீதியான மற்றும் மத ரீதியான அடக்குமுறைகள் அதிகரித்துள்ளன. இந்த அடக்குமுறைகள் அனைத்தையும் வைத்துக் கொண்டு இனமத பேதன்மை குறித்து அரசாங்கம் பேசுவது நேர்மையற்ற செயல் என ஒருங்கிணைப்பு குழு குற்றம் சாட்டியது. இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வின் வேண்டுகோளை முன்வைத்து மக்களால் இந்நிகழ்வு நடைபெறுகின்றது. எனவே தற்போதுள்ள அரசாங்கம் பல முன்னேற்றகரமான பணிகளை முன்னெடுத்து வரும் இந்த நிலையில் எமது கோரிக்கையினை செவிமடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சமஷ்டி தீர்வே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு, ஒரு சாதகமான தீர்வு என்ற வகையிலே பல்வேறு வகையில் போராட்டங்கள் செய்திருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக கதைத்திருக்கின்றார்கள். இருப்பினும் இன்னும் சமஷ்டி சம்பந்தமான தீர்வு விடயங்கள் இன்னும் எமக்கு கையளிக்கப்படவில்லை. தற்போதைய அரசாங்கம் தற்போது இருக்கின்ற தமிழ் சமுதாயத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, உதாரணமாக காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் இரண்டும் மிக அவசியம் என்பதனை நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இதற்கு ஐக்கிய நாடு சபைகள் கவனம் எடுக்க வேண்டும். அதே நேரம் இலங்கை அரசாங்கம், புதிய அரசாங்கமானது இதனை கருத்தில் கொண்டு இது தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் நேற்றிரவு போலீசார் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் 500 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதுடன் அது தொடர்பில் 25 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகம் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சுன்னாகம் நகர் பகுதியில் விற்பனை செய்வதற்காக கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் இந்த போதை மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது.
செய்யப்பட்டுள்ளது. போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த போதிய நேரம் வழங்காத சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக ஜெனீவாவில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற ஒன்றியத்தில் முறையிட எதிர்க்கட்சி முடிவு செய்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பிற உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த சபாநாயகர் நியாயமான நேரத்தை வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். எதிர்க்கட்சியின் தலைமை அமைப்பாளர் கயந்த கருணாதிலக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அவசர விடயத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க நாட்டிற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னைய எந்த சபாநாயகரும் எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பேசுவதை தடுத்ததில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அநீதி குறித்து இதற்கு முன்னர் பலமுறை நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியும் உரிய பதில் கிடைக்காததால் தற்போது சர்வதேச அமைப்பிடம் முறையிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த முறையீட்டை சமர்ப்பிப்பது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுடனும் விவாதித்து அவர்களின் ஒப்புதலை பெற்றுள்ளதாகவும் கயந்த கருணாதிலக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நடவடிக்கை இலங்கையின் நாடாளுமன்ற நடைமுறைகள் மற்றும் ஜனநாயக விழுமியங்கள் குறித்து சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் மன்னாரில் இன்று விழிப்புணர்வு நடைப்பயணம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் நகர்பகுதியில் காலை 10 மணிக்கு ஆரம்பமான இந்த நடைப்பயணம் பிரதான வீதியூடாக சென்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற அலுவலகத்தை வந்தடைந்தது. இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் பதாதைகளை ஏந்தியிருந்தனர். மன்னார் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் உதவி பணிப்பாளர் புலோவு ராஜா, இளைஞர் சேவை அதிகாரிகள், இளைஞர்கள், யுவதிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். மேலும் சர்வதேச இளைஞர் தினமான எதிர்வரும் 12ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் 19வது தேசிய இளைஞர் சம்மேளனம் அமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் யூத் கனெக்ட் ஊடாக பிரதேச மட்டத்தில் கிராம சேவர் பிரிவுகளில் 143 இளைஞர் கழகங்கள் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் 5 சம்மேளனங்கள் உருவாக்கப்பட்டு அதன் பிற்பாடு மாவட்ட சம்மேளனம் உருவாக்கப்பட்டு எதிர்வரும் 12ஆம் தேதி கொழும்பு சுகதாச விளையாட்டு மைதானத்தில் நடைபெறுகின்ற தேசிய சம்மேளன தெரிவிற்கும் சர்வதேச இளைஞர் தினத்திற்கும் மன்னார் மாவட்ட இளைஞர்களின் ஒத்துழைப்பை நாங்கள் நல்குவதோடு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் முகமாக இந்த நடைபவனியானது இன்று மன்னார் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். அடுத்து சர்வதேச செய்திகள். இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நிலுவையில் சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை நடைபெறாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வெள்ளி மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த போது 50% வரி விதிப்புக்கு பிறகு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்தார். கடந்த ஜூலை 30 அன்று இந்திய பொருட்களுக்கு 25% வரியை ட்ரம்ப் விதித்திருந்தார். சமீபத்தில் மேலும் 25% கூடுதல் வரியை விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டதன் மூலம் இந்திய பொருட்களுக்கான மொத்த வரி 50% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து பால், சீஸ், நெய், கோதுமை, சோயா மீன், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தானியங்கள் போன்றவற்றை இந்தியா இறக்குமதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா விரும்புகின்றது. ஆனால் இது உள்நாட்டு விவசாயிகளின் நலன்களுக்கு எதிரானது என்பதால் இந்தியா இதற்கு மறுப்பு தெரிவித்தது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என அமெரிக்கா நிர்பந்தம் செய்தும் இந்தியா தனது கொள்முதலை தொடங்குகின்றது. இது பதற்றத்திற்கான ஒரு காரணமாக பார்க்கப்படுகின்றது. டெல்லியில் பேசிய பிரதமர் மோடி, விவசாயிகள், மீனவர்கள், கால்நடை வளர்ப்போர் நலன்களில் மத்திய அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது. இதற்காக எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று மறைமுகமாக ட்ரம்பின் நடவடிக்கைக்கு பதிலளித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் ஜூத சுற்றுலா பயணி ஒருவரை தாக்கிய அல்ஜீரியா புகலிட கோரிக்கையாளர் ஒருவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு 765 பிராங்க் அபராதமும் வழக்கு செலவுக்காக 3000 பிராங்க் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. 2024 ஆகஸ்ட் 23ஆம் தேதி 24 வயதுடைய அந்த புகலிட கோரிக்கையாளர் 19 வயதுடைய ஜூத சுற்றுலா பயணி ஒருவரை டவோஸில் வைத்து தாக்கினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தாக்குதல் நடத்தியவர் செப்டம்பர் மாதம் பெல்ஜியத்திற்கு நாடு கடத்தப்பட்டார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர் சுவிட்சர்லாந்தில் இல்லாததால் அவர் எங்கு இருக்கின்றார் என்பதும் தெரியவில்லை. எனினும் அவர் மீண்டும் சுவிட்சர்லாந்தில் கால் வைக்கும் போது
காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கென்யாவின் தலைநகர் நைரோபியில் மருத்துவர்களால் இயக்கப்படும் ஒரு செஸ்னா விமானம் குடியிருப்பு கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். வில்சன் விமான நிலையத்திலிருந்து சோமாலியாவின் ஹர்சிகாவுக்கு சென்று கொண்டிருந்த இந்த விமானம் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் மோதியுள்ளது. மோதியதில் விமானம் தீப்பிடித்து எரிந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் இருந்து 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 2 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் மொத்தமாக 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.